கபீர்தாஸ் நான் வாசிக்கிறேன். கபீர் தோஹா என்று ஒன்று எழுதியிருக்கிறார். நம்முடைய ஊர் திருக்குறள் மாதிரி. தோஹானா ரெண்டு அடியில சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அறம். நான் உங்கள் சிந்தனைக்காக சொல்கிறேன். தாமரை மலர்கிறது பெரியவர்களே. தாமரை மலர்கிறது. எப்பொழுது மலர்கிறது? சூரியன் வருகின்ற பொழுது தாமரை மலர்கிறது. கபீர் யோசிக்கிறார், சூரியன் சுட்டெரிப்பது, சூரியன் சூடு, சூரியன் நெருப்பு. நெருப்பு எப்படி ஒரு மலரை மலர்த்த முடியும்? இது அவன் கேட்கிறாங்க. நான் சிந்தனைக்காக சொல்லுகிறேன். உங்களுடைய மனதை விரிவாக்கி கொண்டு இதை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். சூரியன் நெருப்பு, நெருப்பு எப்படி ஒரு மலரை மலர்த்த முடியும் என்றவுடன் அவர் சீடர் பதில் சொல்லுகிறார், அது தண்ணீரில் இருக்கிறது இல்லையா, அதனால். குளிர்ச்சி, தண்ணீர் குளிர்ச்சி. அப்படியா? சரி, ஒன்று செய்கிறேன். நான் அந்த தாமரையை பிடுங்கி அதே தண்ணீரில் போட்டு விடுகிறேன். நாளை காலை சூரியன் வரும், அது மலர்கிறதா என்று பார் என்றார். இல்லை, அது மலர்த்தவில்லை. அந்த தாமரை அழுகி போனது. அப்படி என்றால் கபீர் யோசிக்கிறார். கபீர் நமக்கு சொல்கிறார், தாமரையை மலர்த்தக்கூடிய நெருப்பு ஏன் தாமரையை மலர்த்துகிறது தெரியுமா? அது சூழப்பட்டிருக்கக்கூடிய தண்ணீரால் அல்ல, அது தன்னுடைய மண்ணின் வேரோடு தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறது. அதனால் தான் சூரியன் அதை மலர்த்துகிறதே தவிர தண்ணீர் என்கின்ற சூழ்நிலையால் அல்ல என்று பேசுகிறான் கபீர். என்ன சிந்தனை தெரியுமா? நம்மை சுற்றி இருப்பது குளிர்ச்சியான தண்ணீராக இருந்தாலும் அது நம்மை அழுக வைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதையே பிடுங்கி தரையில் போட்டாலும் எது நம்மை மலர்த்தியதோ அந்த நெருப்பு நம்மை சுட்டரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. எப்பொழுது நெருப்பும் குளிர்ச்சியும் நம்மை மலர்த்தும் என்றால் எப்பொழுது நாம் நம் மண்ணின் வேரோடு ஒன்றிணைந்திருக்கிறோமோ அப்பொழுதுதான் அது மலர்த்தக்கூடிய வாய்ப்பு வருமே தவிர இல்லை என்றால் நாம் அழிந்து போய்விடுவோம் என்று கபீர் ஒரு சிந்தனையை முன்வைக்கிறார்.